யாத்திராகமம் 32வது அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவளுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்று குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறீர். நன்றி ஐயா. வேதம் சொல்லுகிறதே, நம்முடைய தேவனாய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? நன்றி ஐயா. எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு கர்த்தர் பேசும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படட்டும். உடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற தடையா எவைகள் உண்டோ அவைகளெல்லாம் நசரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்படுவதாக. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் பண்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல எங்களை கூடி வர செய்கிறதற்கு தேவனுடைய நோக்கம் உண்டு. எங்கள் வாழ்க்கையில் உடைய திட்டம் உண்டு. அது மாத்திரம் நிறைவேறட்டும் ஐயா. இந்த வேளையில எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் நஸ்ரானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எந்த விதத்திலும் கவனச்சிதறல் உண்டாகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். புல் உலரும், பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே கர்த்தாவே. எங்கள் இருதய பலகைகளில் என்றைக்கு அவைகள் எழுதப்படட்டும். நன்றி 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 நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையிலும் கர்த்தனீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்யும். எங்கள் நடுவிலே நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு விக்கிரக ஆராதனையின் விபரீதம், த டேஞ்சர் ஆஃப் ஐடாலட்ரி. ஏற்கனவே சொன்னது போல கொஞ்சம் இதை வாசித்து தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இதை நம்ம பார்க்கிறது அவசியம். போன வாரம் நாம 33வது அதிகாரத்தை தியானித்தோம். தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சுங்கள் என்று சொல்லி, ஒருவேளை வராதவங்க இருப்பீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அந்த மெசேஜ் இருக்குது. வீடியோ ஃபார்மேட்ல இருந்தா கூட அது ஆடியோ தான். நீங்க வேலை செஞ்சுட்டே கூட அதை கேட்கலாம். திரும்ப ஒரு விஷயம் கூட நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை மறுபடியும் மனசுல பதிக்கிறதற்கு அது ஏதுவா இருக்கும். கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்குள்ள வசனங்கள், நிறைய வசனங்கள் நம்ம தியானிக்கணும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யாத்திராகமம் 32வது அதிகாரம் நான் போன வாரமே சொன்னது போல இன்னைக்கு நாம பார்ப்போம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் இல்லை 1-2 வாரங்கள் தொடர்ந்து அதை நம்ம தியானிப்போம். இடையில ஒருவேளை ஆண்டவர் வேற வார்த்தை கொடுத்தாருன்னா அதை கண்டிப்பா சபையில அவருடைய சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். இந்த யாத்திராகமம் 32வது அதிகாரம் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில திடீரென்று வந்த பாவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு பாவம் அது விக்கிரக ஆராதனை என்பது. இந்த விக்கிரக ஆராதனை என்பது பல்வேறு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் வாழ்க்கையில் இதற்கு முன்பு அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்யலையானா கண்டிப்பா செய்யதான் செஞ்சாங்க. முறுமுறுக்க தான் செஞ்சாங்க. தேவனுடைய வல்லமையை, ஆண்டவர் அவர்கள் மேல் வைத்த அன்பை அவ்வப்போது கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் வந்தாங்க. அது ஒரு ஆரம்ப நிலை. தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம், அதுவும் அருவருப்பு தான். அதை தேவன் ஒன்றும் சாதாரணமா எடுத்துறது இல்லை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களிலே சிலர் முறுமுறுத்து அப்படின்னு போட்டிருக்கு, அழிக்கப்பட்டார்கள். எப்படி முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி விக்கிரக ஆராதனையும் போட்டிருக்கு. எப்படி விக்கிரக ஆராதனையால் அழிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி முறுமுறுப்பும் போட்டிருக்கு. அதனால இது பெரிய பாவம், இது சிறிய பாவம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆனால் தேவனுக்கு பெரிய அளவில் கோபம் ஊட்டின ஒரு பாவம்னு கேட்டீங்கன்னா இந்த விக்கிரகம் நடுவுல வந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா என்னன்னா, மனுஷன் பொதுவாகவே எல்லா எச்சரிப்புமே ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு விளாட்டா, அவனுக்குன்னு ஒரு ஆபத்து வர்ற வரைக்கும் அவன் அதை பெருசா கண்டுக்கிறதே இல்லை. கவனிங்க, அன்னைக்கு ஒருவேளை ஆபத்து நடக்கல அப்படின்றதுனால, அவன் ஆபத்துக்கு தப்பிட்டான் என்பதனால
வந்த ஆபத்து சாதாரணமானதுன்னு நினைச்சிடக்கூடாது. சமீபத்தில் கூட நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, புயல் அடிக்குது, கடற்கரை ஓரம் யாரும் போகக்கூடாது அப்படிதான் சொல்லிட்டே இருக்குது கவர்மெண்ட். கவர்மெண்ட்ல இருந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. அது அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்றதை விட அது ஒரு வார்னிங். கடற்கரை பக்கம் யாரும் போகாதீங்கன்னா, ஆனா அங்கேயும் போய் செல்ஃபி எடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குதான் செய்யுது. எதை செய்யாதன்னு சொல்லுவானோ கரெக்டா அங்க போய். ரயில்வே ட்ராக் பக்கம் போவாதன்னா ட்ரெயின் வரும்போது செல்ஃபி எடுத்து போன கேஸ்லாம் நிறைய உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நிறைய பேர் அப்படியே தான் பாருங்க. என்னதான் தேவன் வார்னிங் சிக்னல் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நேத்து தப்பிட்டான், அதனால இன்னைக்கும் தப்பிடுவன் நினைப்பிலே அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 17:5. ஆபத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறவன் பேதையோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான்ற மாதிரி எப்பொழுதுமே எதெல்லாம் வேதம் எச்சரிப்பாய் சொல்லுகிறதோ அதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியம். ஆண்டவர் இன்னைக்கு கூட அதே வார்த்தையை தான் சொல்றாரு. இங்க பார், உன் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நீ தப்ப வேண்டியது அவசியமா இருக்குது. நீ இந்த காரியங்கள்லாம் கவனமா இருக்கணும், நீ இந்த காரியத்துல எச்சரிப்பா இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாடு தானங்க அதெல்லாம், எனக்கு புதிய ஏற்பாடு. இன்னைக்கு பிரசங்கங்களும் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம கிருபையினால மீட்கப்பட்டிருக்கிறோம். என்னதான் கிருபன் இருந்தாலும் பக்கத்துல இந்த சத்தியன்ற ஒரு வேர்டு ஆண்டவர் போட்டுட்டே இருப்பார். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. உண்மைதானே? கிருபை மாத்திரம் இயேசுனால வெளிப்படல, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டது. இந்த கிருபை மாத்திரம் பேசிக்கிட்டு பக்கத்துல எது உண்மை எது சத்தியமோ அதை பேசாம விடுறது ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. பாருங்களேன், இப்போ 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அங்க போ. இப்போ 32வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோமே, யாத்திராகமத்துல இதே சம்பவத்தை கோடிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நம்ம நிறைய முறை வாசிச்சிட்டோம். ஆனா அந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க வாசிச்சா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 10:11 வாசிங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலே வாழ்ற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இத மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, these are all warning in our history books. these are all warning அப்படின்னு போட்டு டேஞ்சர். என்ன வார்னிங்? டேஞ்சர். these are all warning, danger in our history books written down so that we don't repeat their mistakes. அவன் என்ன தப்பு பண்ணானோ அதே தப்ப நாம செய்யக்கூடாது என்பதற்காக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. our positions in the story are parallel. இந்த சம்பவத்துல நம்முடைய நம்முடைய ஸ்தானம் எங்க இருக்குதுன்னு சொன்னா, அவன் அந்த பாதையில போனா அதே பாதையில தான் நாமளும் போயிட்டே இருக்கிறோம். நம்ம 2 பேரும் பேரலா போயிட்டு இருக்கோம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் போன அதே பாதை. கவனிங்க, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், உங்களுக்கு எனக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. உங்களுக்கு எனக்கு தாங்க ஆண்டவர் எழுதுறாரு. our positions in the story are parallel. they are at beginning, we at the end. அவன் அன்னைக்கு, நாம இன்னைக்கு. and we are just capable of messing it up as they were. அவங்கள போலவே எல்லா விதத்திலும் வழிக்கு விழுறதற்கு, சரிக்கு போறதுக்கு நமக்கும் எல்லாம் இருக்குதான் செய்யுது. don't be so naive and self confident. நான் ஓடி முடிச்சிருவேன் அப்படின்லாம் ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட் எல்லாம் இருக்காத. யூ ஆர் நாட் எக்ஸம்ட். நீ ஒன்னும் விதிவிலக்கு அல்ல. யூ குட் ஃபால் ஃபிளாட் ஆன் யுவர் ஃபேஸ் ஆஸ் ஈஸிலி ஆஸ் எனிஒன் எல்ஸ். அன்னைக்கு அவங்க எல்லாம் விழுந்து போனது போல நீ கூட முகங்குப்புற விழுந்து போவதற்கு, முகங்குப்புற விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உன்னால விழுந்து விட முடியும் சொல்லிட்டு தான் எழுதுறாரு. forget about self confidence, it is useless, cultivate God confidence. இதை வாசிக்கும் பொழுது எனக்குல கேள்வி, இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு இப்ப நிறைய வந்துகிட்டு தான் இருக்குது. சரியா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்ன பெரிய துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சபைகளில் புல்பிட்ல கூட மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்துடுச்சு. என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் சரியா தவறா? 100% தவறு. புல்பிட்ல இருந்து மறுபடியும் சொல்றேன். ஏங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறேன், எனக்கு பிடிக்கும், நான் செய்யறேன். ஆனால்
புல்பிட்ல இருந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்னு வரும்னு சொன்னா, இங்க பவுல் சொல்றாரு, forget about self confidence, it is useless, cultivate God confidence. எங்கெங்கெல்லாம் தேவனை விட்டு, நான் தெளிவா பேசுறேன், நான் குழப்பமாகல, திரும்ப சொல்றேன், நான் தெளிவாய் பேசுகிறேன். எங்கெங்கெல்லாம் தேவனை விட்டு, எங்கெங்கெல்லாம் சிலுவையை மாத்திரம் அப்படி லைட்டா உருவிட்டு, அங்கெல்லாம் பின்னால மோட்டிவேஷனல் ஒண்ணு, செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒண்ணு பேசப்படுமே ஆனால் அஸ்திபாரம் இல்லாத பில்டிங். அஸ்திபாரம் இல்லாத பில்டிங். என்ன பெரிய துக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள அது வந்துடுச்சு. எங்க சபைக்குள்ள இன்னைக்கு ஜனங்களுடைய விருப்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய பாடுகள், அதன் பிறகு வரக்கூடிய மேன்மைகள் மாத்திரமல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன் ஒருத்தர் சொன்னார, அவருடைய வார்த்தைகள் புறந்தள்ளப்பட்டுட்டு நீ அப்படி பேசு. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இன்னைக்கு சபைகளுக்குள்ள வந்துட்டு, இதெல்லாம் கொஞ்சம் சபையை எச்சரிக்க வேண்டியது அவசியம். ஒரு மேய்ப்பனாக பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்ன தெரியுமா? நீ சொல்றதுனால ஒண்ணும் நடந்துராது. நான் சொல்றது வேத வசனத்தை தவிர்த்து சொல்றேன், குழம்பிக்காதீங்க. வேத வசனத்தை தவிர்த்துட்டு நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் சொல்றது இல்ல. வேதம் சொல்கிறது அவர் சொல்லி இருக்கிறபடியே நான் சொல்றேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாளதான் நன்மையும் கிருபை என்னை தொடரும். இன்னொரு விதத்துல சொல்றேன்னு, கடவுள் நம்பிக்கை குறித்து நான் பேசல, நான் இயேசுவை குறித்து பேசுகிறேன். இந்த இயேசுவை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நான் என்னதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாலும் குப்பையா தான் இருக்கும். இந்த இயேசுனுடைய ரட்சிப்பை பெறாமல் நான் என்னத்தை தான் பேசினாலும் என்னுடைய வாழ்க்கையிலே அது குப்பையாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். பவுல் அதைத்தான் சொல்றாரு, இந்த இயேசுவையை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஒரு அழிலே சொல்லுவோமா? அப்ப அவரை பிரசங்கம் பண்ணும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்குமே சிலுவை பற்றின இந்த உபதேசம் தேவ பலனாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டு இல்ல, அது உனக்கு எந்த விதத்திலும் கை கொடுக்காது. ஆனால் சிலுவையோடு சேர்ந்து, இயேசுவோடு சேர்ந்து எந்தெந்த போதகத்தெல்லாம் நான் கேட்கிறேனோ அவைகள் நான் முன்னேறி செல்வதற்கு தேவையான பலனை கொடுக்குது. எங்க இருந்து கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரிடத்துல இருந்து கொடுக்குது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சபையில மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் நினைக்க ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். இயேசு எங்கேயுமே வரவே இல்லை. எனக்கு ரொம்ப துக்கம். பேதுரு எழுதும்பொழுது எழுதுறார், பவுல் மாத்திரம் இல்ல, பேதுரு எழுதும்பொழுது எழுதுறார். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு. 1 பேதுரு 1:21. 1 Peter chapter 1 verse 21. தயவு செய்து ஒவ்வொரு வசனங்களையும் எழுதுங்க. இன்னைக்கு ரொம்ப அப்படி மெதுவா அந்த வசனங்களை தியானிப்போம். அவர் எழுதுறாரு, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. போதும் போதும் போதும். உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கும்படி. நல்ல வாழ்க்கையில சாதிச்சவன், ஆனா அஸ்திபாரம் எல்லாமே வண்டி ஓடிட்டு இருக்குது. பிரதர், அவர் பெரிய ஆண்டர்பிரனர் பிரதர், இருக்கட்டும், பவுண்டேஷன் இருக்குதானா? இல்லையே. நான் ஒரு நாள் சொன்னேன்ல, ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் போய் ஆர்கியூ பண்ணி பெருசா சாதிச்ச ஒரு மனுஷன். அவனுடைய மகள் மரண படுக்கையில் இருந்தா, அவளுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு சால்வேஷன் ஆர்மில இருந்து ஒரு சகோதரி ஜெபம் பண்ண போயிருந்தாங்க. உள்ள ஒரு சத்தம் கேக்குது. அப்பா பிள்ளைகிட்ட சொல்றார், சாக கடந்த பிள்ளை, மரண படுக்கை. அப்பா சொல்றார் பிள்ளைய பார்த்து, ஸ்வீட் ஹார்ட், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. பொண்ணு சொன்னா, வேர் டு ஹோல்ட் ஆன், டு whom I can hold on. ஏங்க, இது வரைக்கும் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டேன். எப்படி கேட்டேன்? தேவன் ஒருத்தர் தூர தள்ளி வச்சு நான் கேட்டேன். தேவனை சார்ந்து கொள்ற அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லாம போச்சு. நான் சாதிக்க முடியும். வாலிப பிள்ளைங்க கவனி, போட்டிருக்கு, forget about self confidence, it is useless. வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியில சாராத, தேவனை சார்ந்து கொள். கல்டிவேட் காட் கான்ஃபிடன்ஸ். இது ரொம்ப முக்கியம். என்னதான் திறமை, வெட்டிடுவோம் முறிச்சிருவோன்னு சொன்னாலும் கூட வசனம் சொல்லுது, இட் இஸ் யூஸ்லெஸ். கல்டிவேட் காட் கான்ஃபிடன்ஸ். ஒரு அழிலே சொல்லுவோமா? எப்படியும் பாருங்க, இந்த விக்கிரகம் உள்ள வந்துடும். இந்த விக்கிரகம் உள்ள வந்துடும். சில பேர் பாருங்க, தங்களுடைய விசுவாசத்தை குறிச்சே பேசுவாங்க. ஓ,
God. எனக்கு மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். Don't put your faith upon your faith. Put your faith upon God. ஒரு அழில சொல்லுவோம், ஒரு பரிசுத்தவான் சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். Don't put your faith upon your faith. Put your faith upon God. நிறைய நேரத்தில் பாருங்க, நான் பார்த்து சில பேர், நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா பாருங்க சாதிச்சிருவேன். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். ஒரு அல்லையில சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றார் 2 கொரிந்தியர் 3:5. எவ்வளவு பெரிய பரிசுத்தவன் பாருங்க. கிறிஸ்தவ உலகத்துல, தேவ ராஜ்யத்துல இயேசுவுக்கு பிறகு நல்லா சாதிச்ச ஒரு மனுஷன் இருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். 2 கொரிந்தியர் 3:5 சொல்றார். 2 Corinthians chapter 3 verse 5. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை நாங்கள் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்களா பாப்போம். அன்னு கூட யோசிக்க முடியாது. பவுல் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் உருவிட்டு போயிட்டு வியாதிஸ்தர் மேல போட்டா சுகமாவது. அவன் சொல்றான், எங்களால ஏதாயிலும் ஒண்ணு நடக்கணும் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாதுங்க, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? அதான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலையும் எந்த செய்தி கேட்டாலும் வசனத்தை விட்டு மாத்திரம் விலகி எங்கேயும் போகாதபடிக்கு கேட்டுங்க. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க. ஏன்னா கடைசி நாட்களிலே பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணாராம் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:17 இது பார்த்துட்டு போயிடலாம். அநேகரை போல, எல்லாரும் எடுங்க தயவுசெய்து, மறுபடியும் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் திரும்ப திரும்ப அதை தியானிங்க. கர்த்தருக்கு சித்தமான இது ரெக்கார்ட் ஆச்சுன்னா இதை அப்லோட் பண்ணுவோம். ஆமா, அப்லோட் பண்ணுவோம். ரெக்கார்ட் ஆச்சுன்னா அது சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா சில நேரத்தில் ரெக்கார்ட் ஆகாமலே போயிருது. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நீங்க அந்த அதிகாரத்தை அப்புறம் போய் வாசிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நோ but at least we don't take God's word, water it down and then take it to the streets to sell it cheap. ஆண்டவருடைய வார்த்தை அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை எடுத்து நிறைய தண்ணி, 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி, நீ 1 லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு விற்கிறியா, நான் 1 லிட்டர் பால் 20 ரூபாய்க்கு விற்கிறேன்னு போய் விற்காது. அப்படிப்பட்ட ஆளுக கிடையாது நாங்கன்றார். உங்களுக்கு புரியுதா புரியலையா? பவுல் சொல்றாரு, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கலப்படம் இல்லாம துப்புரவா பேசுறோம். அதுவும் தேவனுடைய சந்நிதியிலே, தேவனுடைய சிங்காசனத்து, அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிதான் சொல்லுது, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா வர்ற வேர்ட பேசுறோம். ஏன் பவுல் மாத்திரம் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாரு? ஏங்க மற்றவங்க எல்லாம் நீ எப்படின்னா இரு, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார்னு சொல்லும் பொழுது பவுல் மாத்திரம் நீ இப்படி நட, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ கிறிஸ்துவை பின்பற்று, நீங்க கிறிஸ்துவுக்காக பாடணுவீங்க, நீங்க மாத்திரம் கிருபை பற்றி கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை விக்கிரங்களை விட்டு நீங்க விலகி ஓடுங்கள்லாம் பவுல் பேசுறாரு. பவுல் சொல்றாரு, இங்க பாரு, நான் ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து வரத நான் பேசுறேன். இங்க வசனம் சொல்லுது, இந்த டிரான்ஸ்லேஷன் வாசிச்சமே அது ரொம்ப அழகா போட்டிருக்கு. நாங்கள் மற்றவர்களை போல பாலை எடுத்து தண்ணியை ஊற்றி தெருவில் போய் சீப்பா விற்கிறவங்க நினைக்காத. இப்போ ஒரு கேள்வி, நீங்க கலப்படம் அப்படின்னு உடனே நீங்க நினைப்பீங்க ஏதோ உடம்புக்கு கெடுதியானது. அப்படி இல்லைங்க, நல்ல கவனிங்க, வார்த்தை தெளிவா உங்களுக்கு விலைக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ 1 லிட்டர் பால் இருக்கு, இதுல நான் வேற ஏதாவது அசுத்தமான தண்ணி, ரோட்ல கிடக்கிற தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன்னா அது கலப்படம் பிரதர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கலப்படம்ன்ற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு பொருளை சொல்றேன் பாருங்க. ஏங்க 1 லிட்டர் பால் இருக்கு, அப்படி ரோட்ல கிடக்கிற தண்ணி, அதுல இருந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து நான் உள்ள ஊத்துனா ஐயோ கலப்படம் பண்றான். இங்க பவுல் சொல்றாரு, இங்க பார், 1 லிட்டர் பால் இருக்கு, 1 லிட்டர் அக்வாஃபினா அல்லது பிஸ்லரி வாட்டர் வாங்கி தான் நான் மிக்ஸ் பண்றேன். இது ஒன்றும் கெட்ட தண்ணி கிடையாது, நல்லா கவனிக்கணும். இது ஒன்றும் அசுத்தமான தண்ணி கிடையாது. நான் வாங்குறது அக்வாஃபினா தான் வாங்குறேன், நான் வாங்குறது பிஸ்லரி தான் வாங்குறேன். கொண்டு வந்து பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு சுத்தமான கலப்படம் நான் சொல்ல முடியுமா? கலப்படம் தான். நான் உனக்கு பாலை தான் கொடுத்துருக்கணும், உண்மைதானே? எல்லாரும் வாங்க, நீங்க வர்றீங்க, என்ன வந்து நான் தான் ஒரு பால் வியாபாரி, பரவாயில்ல, வியாபாரின்னு சொல்றதும் கஷ்டமா இருக்குது. சரி, நான் பால் இப்ப 1 லிட்டர் பால் வேணும் பிரதர் எனக்கு, வச்சுட்டு உங்க கண்ணு முன்னாலே பிஸ்லரி வாட்டர் அப்படி ஓபன் பண்ணி
சீல் அப்பதான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணி அப்படி 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து கொடுத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒண்ணு அசுத்தமான தண்ணியெல்லாம் கலப்படம் பண்ண வேண்டாம், சுத்தமான தண்ணி தான் கலப்படம் பண்றோம். பாலுடைய தன்மை போயிரும் பாருங்க. என்ன தெரியுமா? அதுல மாத்திரம் சுத்தமா வேணும்னு விரும்புறோம்ல, வசனத்துல மாத்திரம் அப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம, அது என்ன கடிந்து கொண்டால் கடிந்து கொள்ளட்டுங்க, என்ன குத்துனா குத்தட்டும், வெட்டுனா வெட்டட்டும், அப்படி கேட்கிற தன்மை ஒவ்வொரு விசுவாசிகளும் வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது பாருங்க. ரொம்ப அவசியம். பவுல் அதை தான் சொல்றாரு, நாங்கள் ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை கலப்படமாய் போதிக்கிறவர்கள் அல்ல. ஆமென். அது அசுத்த தண்ணி இல்லை, நல்ல தண்ணியா இருந்தா கூட அது ஒண்ணு சில பேருக்கு அப்படியே பாலிஷ் போட்டு செய்தியை கேட்கும் பொழுதே அப்படியே போட்டு 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 நம்முடைய காது கூட பாருங்க, வேதம் சொல்லுகிறது செவித்தினவுன்னு சொல்லுவாங்க. செவித்தின உள்ளவர்கள் ஆக்கி, இச்சிங் இயர்ஸ். அடிக்கடி சொல்லணும், இந்த கோழி இறகலாம் அப்படி வச்சுன்னா அப்படி, ஆமா, செய்தி கேட்கும் பொழுதே சில பேருக்கு என்னத்தை பண்ணிட்டு உள்ள வந்தாலும், மகளே கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும். பவுல் சொல்றாரு, நிறைய விக்கிரகம் ஏறிட்டு இருக்குது. இந்த 32வது அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிகாரம் தான். 32வது அதிகாரம் என்ன? தேவன் ஒருவர் இருக்க, தேவன் என்னை வழிநடத்த போதுமானவராக இருக்க, தேவன் தான் என்னை ரட்சித்திருக்க, தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்க, தேவனுடைய வாழ்க்கை பொறுப்பேற்று கொண்டிருக்க, தேவன் என்னை நேர்த்தியான பாதையிலே நடத்தி கொண்டிருக்க, நான் அவரை கொஞ்சம் அப்படி அவருடைய ஆளுகையை விரும்பாமல், அவருக்காக காத்திருப்பதை விரும்பாமல், நானா உன்னை எடுத்து நடுவில் கொண்டு வர்றேன் பாருங்க, அவைகள் எல்லாமே விக்கிரமா தான் ஆண்டவர் கன்சிடர் பண்றார். ரொம்ப முக்கியம். வேதத்துல பல்வேறு விதமான விக்கிரங்கள் போட்டிருக்கு, பல்வேறு விதமான விக்கிரங்கள். உதாரணத்திற்கு கொலோசையர் 3:5, கொலோசியன்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 5, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால இந்த வசனத்தை வாசிச்சிருங்க பார்ப்போம். ஆகையால் விபச்சாரம், நமக்கு அதெல்லாம் கிடையாது, நம்மெல்லாம். ஆனா அடுத்து பக்கத்துல ஒண்ணு போட்டிருக்கிறாரு பாருங்க, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சி, இதெல்லாம் கிடையாது. கரெக்டா தானே? இல்ல, ஆமா, நம்மெல்லாம் மிஸ்டர் கிளீன், மிஸ்ஸஸ் கிளீன், மிஸ் கிளீன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை எல்லாம் சேர்ந்து வாச நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிங்க, 4 போட்டுட்டு 5வது ஒண்ணு போட்டிருக்காத, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை, ரொம்ப கடினமான வார்த்தை யூஸ் பண்றாரு, இதை அழிச்சு போடுங்க. என்ன தெரியுமா? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, அதுக்கெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிடும். ஆனா இந்த விக்கிரக ஆராதனை நடுவில் ஒண்ணு போட்டிருக்காது. என்ன தெரியுமா விக்கிரக ஆராதனையா? பொருள் ஆசையான விக்கிரக ஆராதனை. இது ஒரு விதமான விக்கிரகம். ஓகே, இதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அடுத்தது பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதுல எல்லாரையுமே அடி வாங்கிறோம். நீங்க ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியாது. எல்லாரும் திருப்பங்க பார்ப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 3 நேற்று உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்க சறுக்குறேன்னு தெரியாமலே எல்லாம் நிறைய காரியத்துல சறுக்கிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், வேத வசனத்தை கலப்பில்லாமல் துப்புரவாய் நான் பேச விரும்புகிறேன். அதனால மேல இருந்து கீழே வரைக்கும் வாசிக்கிறது நல்லது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் பவுல் பேசுறாரு. பவுல மாத்திரம் நல்ல அப்பப்ப பேசி பேசி நம்மள டீல் விட்டுறோம் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. பவுல் 3வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 1ல இருந்தே வாசித்து இருக்கணும், பரவாயில்ல, நமக்கு நேரம் இல்லை. 7ல இருந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். சூப்பரா, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குது, எல்லாத்தையும் கொட்டிட்டு தான் போகணும். வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும்
நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் நான் காணப்படணும். அடுத்தது சொல்றார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக இப்பவும் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன பாருங்க, சில பேர் அன்னைக்கு விட்டுருப்போம், மறுபடி தொடர்ந்துரும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் அதுக்கு வைராக்கியமா இருப்பேன். நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். அப்படியே சைட்ல எதெல்லாம் விட்டமோ அதெல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். பவுல் சொல்றாரு, அவர் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் குப்பையுமாக தான் எண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, 12, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஆமா, இந்த ஆசை இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஆசை சில நேரத்தில் போயிட்டு சில பேர் தொடர்ந்துட்டு தான் இருப்போம். என்ன பண்றது? சில பேர்கிட்ட எப்படி பிரதர் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சில சகோதரர்கள் எப்படி பிரதர் உங்க வீட்டு சிஸ்டர் எப்படி இருக்காரு? வீட்டுக்காரரு இருக்கிறாரு. வாக்கப்பட்ட கடனுக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓட்டல பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி. விரக்தியா ஓடல பிரதர், ஆசையாய் தொடர்கிறேன். எல்லாரும் கையெழுத்து சொல்லுங்க பாப்போம். அடுத்து, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நாம என்ன தெரியும் போனோம்? ஐயோ பவுல் இப்படி சொல்லிட்டாரு. பவுல் அப்படி சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்ற? எங்க பவுல் சொல்லிட்டு தான் போயிட்டாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால நீங்க என்னை பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. இப்ப பவுல் சொல்றாரு, நான் தொடர்றேன். ஆகையால் இப்ப வாசிங்க எல்லாரும், நம்மிலே தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால், எப்பா ரட்சிப்ப பூர்ணப்படுத்துற பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டியா இந்த நினைப்பாவே இரு. பிள்ளைங்க எதிர்காலம், பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே, அதுக்கு பக்கத்துல இந்த எண்ணம் ஓடணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எப்படியாகிலும் மருத்துவருந்து உயிரோடு இருந்து தகுதியாகணும். அடுத்தது வாசிங்க, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்கா. இப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணா சபையில அப்படியே ஆளுங்க போயிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது, அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக சகோதரர் நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி. நல்லா கவனிக்கணும், விசுவாச பிள்ளைகள் எல்லாருக்கும் இதுதான் பவுல் வைக்கிறாரு. விசுவாசிகள் தான் வைக்கிறார். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்ப 18 ஒன்னும் கவனிங்க, எல்லாம் தொடர்ச்சி, ஒண்ணு கூட துண்டா நிக்கல. ஆகையால் ஏனெனில் அப்படி போட்டு அப்படி லிங்க் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டே வர்றாரு. இப்ப வாசிங்க பாப்போம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். நீங்க உடனே வேற மாதிரி ராங் டாக்டரின் ரொம்ப வித்தியாசமா யோசிக்க வேண்டாம். சிம்பிள் பாருங்க, வாசிங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரன் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை. அது புரியல. எதெல்லாம் அவமானமோ அதை தான் அவன் மகிமை நினைச்சிட்டு இருக்கிறான். சரி, அவர்கள் இப்ப கவனிங்க, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வேற அவளோடு எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க,
இங்க பவுல் சொல்றாரு, யார் அது வேறு விதமாய் பேசுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரமே உனக்கு முன்னால காட்டி காட்டி கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார் பேசுறவனும் தப்பு, அதே உட்கார்ந்து கேட்கறவனும் தப்பு. சிம்பிள். அவர் சொல்றாரு, ஏங்க கிறிஸ்து உனக்கு இவ்வளவு மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது நம்ம மறுரூபமாக போகிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர ஆசையாய் நம்ம காத்திருக்கிறோம். நான் கிறிஸ்துனால எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் பின்னானவைகளை மறந்துட்டேன், முன்னானவைகளை நாடி ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சிந்தை உனக்கு இருக்கணும். இந்த சிந்தைய முன்னால வச்சு பிரசங்கம் பண்றவனும் பண்ணணும், இந்த சிந்தைய முன்னால வச்சு பிரசங்கத்தை கேட்கறவனும் கேட்கணும். இதை விட்டுட்டு அப்பா கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரை தருவாரு வேணும், கர்த்தர் உங்களுக்கு நல்ல வீட்டை தருவாரு வேணும், ஆனா இதுக்காகவே கர்த்தர் 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 தேடினீங்கன்னா வசனம் சொல்லுது உன் கடவுள் வயிறு. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, அவர்கள் முடிவு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, முடிவு அழிவு, முடிவு அழிவு. அவருடைய தேவன் வயிறு, வயிறு தான். பூமிக்கு எடுத்த காரியத்திற்காகவே ஆண்டவர். ஒரு விதத்துல விக்கிரகம். திரும்ப சொல்றேன், எப்படி இந்த விக்கிரகம் உள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எனக்கு எதை கொடுக்க விரும்புகிறார், என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்ன்றத நான் விட்டுட்டு இன்னொரு விதத்துல சொல்றேனே, மோசே சொன்னா, நீங்க என் கூட வரலன்னா எனக்கு காணான்னு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் இந்த நோக்கத்தை வைத்து தேவனை தேடலன்னு சொன்னா, இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, என்னுடைய தேவன் என்னுடைய வயிறு, என்னுடைய முடிவு அழிவு, ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரதர் இது அவிசுவாசிக்கு சொன்னா நினைக்காதீங்க, விசுவாசிக்கு தான் பவுல் சொல்றார். எல்லாம் கரங்களை சத்தமராளில சொல்லுவோமா? இதுல என்ன தெரியுமா பெரிய கொடுமை? இப்ப நம்ம ஆளுங்க பாருங்க, ஆண்டவரே ஒரு மாதிரி ரொம்ப திட்டிட்டு உன் போக்குக்கு ஒண்ணு நான் விட்டுறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஒரு வசனம். எல்லாரும் எடுங்க பார்ப்பான். எசேக்கியேல் 14வது அதிகாரம். இங்கும் கொஞ்சம் வசனங்களை வாசிக்கணும். விக்கிரக ஆராதனை ரொம்ப டேஞ்சர், சரியா? விக்கிரக ஆராதனை டேஞ்சர். ஆண்டவர் சொல்ற இந்த எச்சரிப்பின் வார்த்தைகள் தயவுசெய்து மனசுல வச்சுக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுங்கலாம் பார்ப்போம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் நானே வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. இந்த 14வது அதிகாரத்தில் நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா நேத்து உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே நம்மளை கவுக்குற மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. நாம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவனுடைய இடத்தை எதெல்லாம் எடுக்குதோ அவைகள் எல்லாம் விக்கிரகம், அவைகள் எல்லாம் விக்கிரகம் தான். கரெக்டா? ஆமா. இப்ப 14வது அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க. இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்துல வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்னால வந்து இஸ்ரவேலின் மூப்பர்கள் வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை, நரகல்னா சில பேருக்கு அர்த்தம் புரியுறது இல்லைல்ல, சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். மனுஷனுடைய மலம் தான் நரகல். சரி, வசனம் சொல்லுது, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி, வீட்டுக்குள்ளலாம் இல்ல, நோ போட்டோ, நோ மாலை, நோ லைட்டு, தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ? எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க பிரதர், கவனிங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்க தரிசனத்திலே வந்தால் கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். 2 காரியம் இதுல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசிக்கிட்ட விசாரிக்க வர்றான். எப்படி வர்றான்? கர்த்தர் ஏதாவது எனக்கு சொல்ல மாட்டாரான்னு வர்றான். ஆனா வர்றவன் இருதயம் ஃபுல்லா விக்கிரகம். கவனிங்க, விக்கிரகம் ஆராதனை டேஞ்சர். அதனால அதுக்கு எஸ்கேப் ஆகணும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்கள் என்கிட்ட வர்றாங்க, இப்ப கர்த்தர் என்ன சொல்லுவாரோன்னு பாக்குறதுக்கு வர்றாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா விக்கிரகங்கள் நாட்டப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, வர்றான்ல, நான் எப்படி தெரியுமா பதில் கொடுப்பேன்? ஒண்ணு கடிந்து கொள்ளுவேன், 2வது
அவன் போக்குக்கே போய் அவனுக்கு என்ன பிரியுமோ அது மாதிரி நான் பேசிட்டு விட்டுருன்றார். இதுதான் இருக்கிறதுலே ஆபத்து. கடிந்து கொண்டா கூட பரவாயில்லை பாருங்க, கடிந்து கொண்டா கூட பரவாயில்லை, கடிந்து கொண்டா கூட பரவாயில்லை. அடுத்த வசனம் போட்டிருக்கு, ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி திரும்புங்கள். இந்த வசனங்களை பின்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவருப்புகளை விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரங்களை, எத்தனை இடத்துல சொல்றாரு பாருங்க, தன் இருதயத்தின் மேல நாட்டி தன் அக்கிரமாகி இடரை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாயிலும் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு நான் கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 9வது வசனம் ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்கதரிசி ஏவப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னாகில் அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே ஏவப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமா என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு. இப்ப 1-9 வசனங்களை வாசிச்சா ஒரு காரியம் நல்லா புரியுது. ஆண்டவர் சொல்ற வசனத்தை அப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இப்போ தீர்க்கதரிசி கிட்ட நான் போறேன். தீர்க்கதரிசி நான் போகும் பொழுது தேவன் என்ன சொல்லுவாரோ அவர் எதை சொன்னாலும் நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கின்ற எண்ணத்தோட போகணும். அதை விட்டுட்டு என் உள்ளத்துல 1000 விக்கிரகத்தை நாட்டிக்கிட்டு நான் தீர்க்கதரிசிட்ட போனேன்னா கர்த்தர் சொல்றாரு, இங்க பாரு நான் எப்படி திரும்ப பதில கொடுப்பேன், உன் விக்கிரகங்களுடைய திரட்சிக்கு தக்கவாறு தான் பதில் கொடுப்பேன். உதாரணத்திற்கு பொருளாசன்ற விக்கிரகம் உனக்குல இருக்கும்னா, இன்னொன்னு இயேசுனுடைய பாடுகளை தவிர்த்து மற்ற ஆசீர்வாதங்கள் மேல வயிற்று மேலதான், வயிற்று பொழப்பு தான் பெரும் பொழப்புன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த எண்ணத்தோட நீ வந்தாயானால் தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா வரும், மகனே உன்னை ஜாதிகளுக்கு நான் அதிபதி ஆக்குவேன். வசனங்களை காட்டினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பாருங்க. நான் உன்னை ஜாதிகளுக்கு அதிபதி ஆக்குவேன், உனக்கு அண்ணா நகர்ல 3 ஏக்கர் கொடுப்பேன், சரியா? இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. ஐயா கர்த்தர் இப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு உன் இருதயத்துல விக்கிரகம் இருக்குல்ல, அதுக்கு தெரிஞ்சுதான் மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறேன், என் வார்த்தை கிடையாது. நீ எதை விரும்புறியோ அதே நான் சொல்றேன். சில நேரத்தில் கர்த்தர் சொல்லாம தீர்க்கதரிசிகள் கூட அப்படி சொல்லுவாங்களாம். இப்ப வந்துட்டீங்க வரீங்க வச்சிங்களேன், உதாரணத்திற்கு ஜான்சன் பிரதர் தான் இருக்கிறார். ஜான்சன் பிரதருக்கு நமக்கு நல்ல பழக்கம், அவரை போய் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா கர்த்தர் இப்ப என்கிட்ட சொல்றாரு, ஜான்சன் இதை சொல்லு பிரதர், உதாரணத்துக்கு தான் ஜான்சன் இதை சொல்லு, ஜான்சன் செய்யற இந்த விஷயம் சரியில்லை, இப்போ சொல்லணும்னு இங்க வரைக்கும் வருது, நான் டக்குன்னு மாட்டிட்டு 4 மணிக்கு அவர் முகத்தை பார்க்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பிரதர் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு கர்த்தர் சொல்றார். அதையும் விட்டுருவேன். விட்டுட்டு கடைசியில தீர்க்கதரிசி காலரை பிடிச்சி தரன்னு இழுத்து அவன் மண்டையில போடுவோன்னு சொல்றாரு. 1-9 வரையிலான வசனங்கள் அதுதான் பிரதர், திரும்ப திரும்ப வாசிங்க. இன்னொரு விதத்தெல்லாம் சொல்றேன், உங்களுடைய இருதயத்திலே விக்கிரகங்கள் பிடுங்கப்படாமல் தீர்க்கதரிசிக்கிட்டு முன்னால போய் நின்னாங்கன்னா அது வேஸ்ட்னு சொல்றாரு கர்த்தர். சிம்பிள். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டாரா, ஏன் சொல்லணும்? கர்த்தர் சொல்லுவார், முதல்ல இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள்லாம் நீக்கி போடு, இருதயத்துல எந்த விக்கிரகம் இருக்கட்டும் அகற்றி போடு. எந்த இருதயத்துல விக்கிரகங்கள் இல்லையோ அந்த இருதயத்திற்கு மாத்திரம்தான் தேவன் தம்முடைய சித்தத்தை திட்டமும் தெளிவுமாக வெளிப்படுத்த முடியும். விசுவாசிக்காரங்க ஒருத்தர் இடையில சொல்லுங்க. நாம பாருங்க சில நேரத்துல இங்க தீர்க்க தரிசனம் அங்க தீர்க்க தரிசனம் ஓடுன்னு ஓடுவோம். வசனம் சொல்லுது, இன்னும் இருதயத்தின் மேல் நாட்டப்பட்டிருக்கு. வீட்டுல விக்கிரகங்களே இல்ல பிரதர், வீட்டுல விக்கிரகங்கள் இல்ல, வீட்டுல விக்கிரகங்கள் இல்லைங்க. கர்த்தர் சொல்றாரு, இருதயத்துல 1000 விக்கிரகங்கள் நாட்டப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் திருப்புங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். அங்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசபாத்தும் ஆகாபும் சேர்ந்து யுத்தத்துக்கு போற ஒரு சம்பவம். இங்க ஒரு புக் மார்க் இருக்கட்டும். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். இப்போ ஆகாபும் யோசபாத்தும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க, என்னதானே? ஆமா, சீரியா ராஜாக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அதிகாரம் ஃபுல்லா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப இந்த ஆகாபுக்கு தேவனுடைய சித்தத்தை அறியணும்னு ஆசை, யோசபாத்துக்கும் ஆசை தான், ஆகாபுக்கும் ஆசை. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய மனைவினுடைய சொல்லை கேட்டு, ஏசபேலினுடைய சொல்லை கேட்டு எல்லா துன்மார்க்கமான அக்கிரமான காரியங்களை செய்கிறதற்கு தன்னை விற்று போட்ட ஆகாபு போல
சீர்கெட்டவன் எவனுமே இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் வேணும். இப்போ கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன தெரியுமா? ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு பொய்யாய் போதிக்கிறவன் யாருன்னு ஆவி புறப்பட்டு வந்துச்சான். ஆவி புறப்பட்டு வந்து, நான் அவர்களுக்கு பொய்யை போதிப்பேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தீர்க்கதரிசிகள் வாயில் எல்லாருடைய வாயிலையும் நான் பொய்யின் ஆவியாக உள்ள உட்காந்து எல்லாத்தையும் உள்டா விடுறேன். எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு? இதை விளக்குறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா இதுக்குள்ள போனா செய்தி போயிடும். எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு? கவனிங்க, எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? தேவன் அனுமதிச்சு வந்துச்சு. ஏன் தேவன் அனுமதிச்சு வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆகாபுக்கு ஆண்டவருடைய சித்தத்தை அறிய ஆசை, ஆனா விக்கிரங்களை விளக்க மனசு இல்லை. அவனுடைய எண்ணம்லாம் என்ன? கர்த்தர் எப்பொழுது நான் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும், கர்த்தர் எப்பொழுது எனக்கு நன்மைக்கு எதுவானாலும் சொல்லணும். இங்க ஒருத்தன் மிகாயான ஒருத்தன் கடந்தான், அவன் வந்து வழியெல்லாம் சீர்படுத்துன்னு சொன்னா அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு பிடிக்கிறது இல்ல, அந்த வார்த்தை நமக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆனா நீர் எப்படி இருந்தாலும் என்ன, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. சில பேர் கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்போ உன் கையை பிடிச்சாரு அதை முதல்ல சொல்லு, அதை முதல்ல சொல்லு. ஆகாபு பாருங்க, நல்ல அப்படியே காதுக்கு இதமான வார்த்தையில கேட்கறதுலயே ஆசையா இருந்தான். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை கேட்கவோ, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை செய்யவோ ஆயத்தமா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தில் விக்கிரகம் நாட்டப்பட்டிருந்த. பிரதர் சிஸ்டர் கவனிக்கணும். இயேசு நாமத்தினால் இன்றைக்கு நான் உங்களுக்கு தாழ்மையா சொல்லுவேன், உங்க இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், நாட்டப்பட்ட விக்கிரகங்கள் என்றைக்கு அகற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும். அது வரையிலும் ஒரு தீர்க்க தரிசனமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படவே பயன்படாது. மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வசனத்தை கலப்பில்லாமல் துப்புரவா இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிச்சிடுறேன். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன்னோட இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற எல்லா விக்கிரங்களையும் அகற்றிட்டு நீ என்கிட்ட திரும்பு, நான் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இங்க போட்டிருக்கு, எந்த விதத்திலும் விக்கிரகங்கள் வரலாம். சில பேருக்கு பாருங்க செல்போன் தான் விக்கிரகம். இன்னைக்கு கரெக்டா? இன்னைக்கு காலைல ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கையில மொபைல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்திருப்பேன்னு போறீங்க? வேண்டாம். முக்காவாசி பேரு கை அலாரம் வச்சு ஆஃப் பண்ணா அது வேற. காலையில் எழுந்த உடனே வேலை எனக்கு போன் தான். சில பேருக்கு ஃபேஸ்புக் தான் விக்கிரகம், இருதயத்தின் மேல நாட்டப்பட்ட விக்கிரகம். சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் தான். எப்படின்னு சொல்றேன்னா, சிம்பிள். இதெல்லாம் நம்மளே ஆராய்ஞ்சு பார்த்துக்க வேண்டியதான். நீங்க ஒரு டெடிகேட் பண்ணிருப்பீங்க. என்ன டெடிகேட் பண்ணிருப்பீங்க? 5 அதிகாரம் வாசிச்சுட்டு தான் ஆண்டவரே நான் வந்து மொபைல் போனை எடுப்பேன். ஜனவரி 1ஆம் தேதி நீங்க டெடிகேட் பண்ணீங்க, உங்களை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தீங்க. இன்னைக்கு 16ஆம் தேதி வரைக்கும் வண்டி ஒழுங்கா தான் வந்துச்சு. ஆனா வண்டி எப்படி தெரியுமா வந்துச்சு? மொபைல் போன் பக்கத்தில் இருக்கும் பொழுது 5 தேவத்தை கட்ட 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 வாசிச்சுட்டு பின்னால மொபைல் போன் அப்படியே சிந்தை கவர்ந்துச்சுன்னா இருதயத்தில் நாட்டப்பட்ட விக்கிரகம். ரொம்ப பெருசாலாம் போய் ஆராய வேண்டாம், சின்ன சின்ன காரியத்தை சொல்லி தரேன். வாலிப பிள்ளைங்க கவனி. நீ ஒரு வேளை 5 அதிகாரம் வாசிச்சுட்டு தான் கையில மொபைல் போன் எடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ டெடிகேட் பண்ணிட்ட. இப்ப தூர வச்சாச்சு. தூர வச்சுட்டு நான் டெடிகேட் பண்ணிட்டேன்னு ஒரு 5 அதிகாரத்தை நீ வாசிக்கிற. இருக்கிறதுலே சின்ன அதிகாரமா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஆமா, சின்ன அதிகாரமா ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒரு புஸ்தகம் உபதியா எடுத்து வச்சுக்கிறது, ஒரே அதிகாரம். அடிக்கடி சொல்ல போறேன், சங்கீதம் எந்த சங்கீதம் வாசிச்சீங்க? ஒரு சங்கீதம் வாசிச்சேன். எந்த சங்கீதம்? 117. அடப்பா, பின்னால ஒண்ணு விட்டா இன்னொன்னு 119 இருக்கு. அதுக்கு ஒரு முறை போயிட்டு வந்திருக்கலாம். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. இப்படி பைபிளை வாசிச்சே இருக்கும் பொழுது பக்கத்துல அந்த மொபைல் போனு சீக்கிரம் வாசிச்சு முடி, அப்பதான் கரெக்டா டங்குன்னு ஒரு செய்தி வந்து விடும். ஒன்னும் இல்லை, அதுக்காகவே கட 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 கடன்னு வாசிச்சு இருபத்தி மேல நாட்டப்பட்ட விக்கிரகம். சில பேர்லாம் நான் யோசிப்பேன், என்னடா நான் நைட்டு 12 மணிக்கு டங்குன்னு வந்து விழுது, இன்னத்துக்கு போடுறாங்க பாருங்க போட்டோ. 12 மணிக்கு நான் வேற ஒரு நோக்கத்தில் முடிச்சுட்டு இருப்போம்னு வச்சுங்க. சில நேரத்தில் தூக்கம் வராது, சில நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சில நேரத்தில் எடுத்து பைபிளை வாசிச்சுட்டு இருப்போம். அந்நேரத்தில் டங்குன்னு வந்து விழும். என்னமோ எல்லாரும் போனோடு பிறந்த மாதிரியே தான். போங்க, நீங்களாச்சு அதுவாச்சு. பல்வேறு விதமான தேவர்கள், தேவனற்ற எதற்கு பின்பு உங்கள் இருதயம் சென்றாலும் அவையெல்லாம் உங்க வாழ்க்கையில விக்கிரகம் தான். ஒரு அலையில சொல்லுவோமா? கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, முடிச்சிடலாம். இந்த விக்கிரக ஆராதனுடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா இருக்கும்?
இந்த விக்கிரக ஆராதனுடைய நேச்சர், சுபாவம் எப்படி தெரியுமா இருக்கும்? வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம். இப்பதான் செய்தியே வர்றோம், இதை தொடர்ந்து பார்ப்போம். 32வது அதிகாரம் 1-6 வரையிலும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மூசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. பாருங்க, அதான் துக்கம். தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, தெய்வம் தான் நம்மளை உண்டு பண்ணணும், நாம தெய்வத்தை உண்டு பண்றது இல்லை தானே இவங்க சொன்னாங்க. நாம உண்டு பண்ணுவோம். அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் என்னை ஆள விரும்பாமல், நான் தேவனுக்கு காத்திருக்க விரும்பாமல், நான் எதையெல்லாம் அவர் என் வாழ்க்கையில செய்ய விரும்பி அதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேனோ, சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் என் வாழ்க்கையில இப்படிதான் செய்யணும், இந்த டயத்துல செய்யணும், அல்லது இதை செய்யணும்னு அவர் விரும்பி சித்தம் வச்சு அந்தந்த வேலையை நான் என் கையில எடுத்துக்கிட்டேன்னா அவையில எல்லாம் வாழ்க்கையில விக்கிரகம் தான். இன்னொரு இடத்துல சொல்றேனே, தேவனுடைய மகிமையை என் வாழ்க்கையில தரிசிக்க விரும்பாமல், தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையில நான் ருசிக்க விரும்பாமல், அதற்கு பதிலா நான் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, நான் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரகம்தான். வாழ்க்கையில விக்கிரகம்தான். உதாரணத்திற்கு நீங்க இன்னைக்கு கூட சங்கீதம் 115 வாசிச்சோம். நாம் மனுஷனாவே தெய்வத்தை உண்டு பண்றது, மனுஷனாவே தெய்வத்தை உண்டு பண்ணி மனுஷனாவே ஒவ்வொரு காரியத்தை நடப்பிக்கிறது. அவங்களாவே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. நானா உண்டு பண்றது. வசனம் சொல்லுது, நான் எங்களுக்கு முன்பாக போகிற தெய்வங்களை நீர் உண்டு பண்ணும். வாசிக்கலாமே, எரேமியா 10வது அதிகாரம். ரொம்ப ரொம்ப வேடிக்கை இருக்கு. எரேமியா 10வது அதிகாரம் எடுங்க. நமக்கு நாமே உண்டு பண்றது. இதை அவிசுவாசி தான் செய்யறான்னு நினைக்காதீங்க. விசுவாசிங்களே நிறைய பேர் உண்டு பாருங்க. நம்ம சபையில் வர கூட சில பேர் கூட உண்டு. எரேமியா 10வது அதிகாரம் எல்லாரும் எடுங்க. 1 வாசிச்சிடலாம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே, ஆமா இன்னைக்கும் சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர் அமாவாசையில தான் பிரதர் நான் செய்வேன், ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானசனம் எடுத்தாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சு, ஆனா வாயிலிருந்து வர்றது இன்னைக்கு தான் நிறைஞ்ச அமாவாசை. எனக்கு என்னைக்கு அமாவாசை என்னைக்கு பௌர்ணமி இன்ன வரைக்கும் தெரியாது. இங்கதான் இருக்கிறோமா, பேரு விசுவாசி பிரதர், வந்த அந்நிய பாஷையில பேசுறது தான், டெய்லி 10 அதிகாரம் வாசிக்க தான் செய்யறேன். ஆனா எதனா ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கலண்டர், இன்னைக்கு பௌர்ணமியா, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான் கலங்குறான் வானத்தின் அடையாளங்கள். நீ என்னத்துக்கு கலங்குற? நீ என்னத்துக்கு கலங்குற? இப்ப யார் தெரியுமா விக்கிரக நாமளாவே உண்டு பண்றோம் பாருங்க. ஏங்க, எந்த சூழ்நிலையிலும் என்ன ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நாளும் நல்ல நாள்னு கண்ட ஒரு ஆண்டவர் இருக்கும் பொழுது இன்னும் செவ்வாய் வெறுவாயின்னு சொல்லி பேசிட்டு, அது என்ன புதன்கிழமை தான் பாஸ்டங்கள்லாம் பிஸி. அவங்க சொல்லும் பொழுதே நமக்கு வந்துடும் புதன்கிழமை. சில வீட்டில் தவிர்க்க முடியாது. புதன் வியாழன் யாராலும் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வச்சதே இல்லை பாருங்க விசுவாசி. நான் வச்சிருப்பேன், பாஸ்டர் அன்னைக்கு டேட்டு கொடுக்கல. அடுத்தது இப்ப வாசிங்க. ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள். ஆண்டவர் என்ன கிண்டல் பாரு, என்ன கிண்டல். அவைகள் நடக்க மாட்டாததினால் அவைகள், ஆண்டவர் எல்லாம் பரிச்சை எழுதிருப்பீங்க. நேற்று உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இவங்க பண்ற கூத்தெல்லாம் அவர் உட்கார்ந்து பார்த்து சிரிச்சிட்டு நம்மள மாதிரி தான் தலையில் அடிச்சிருப்பார் பொழுது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததனால் சுமக்கப்பட வேண்டும். வாசிங்க இப்போ. அவைகளுக்கு 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 அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே
ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியோர் ஐயா. அந்த நல்ல பெரியோர் தம்ம நமக்கு வெளிப்படுத்தினபடினால எல்லாரும் கரங்களோட இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். அவர் மாத்திரம் வெளிப்படுத்தி நம்முடைய மனக்கண்களை திறக்கலன்னா நானும் கூட தோல்ல வச்சு தான் தூக்கி போயிட்டே இருந்திருப்போம். என்ன ஒண்ணு, அவன் வேற ஒண்ணு இழுத்துறான், நான் மாதா சாப்பிட்றதையும் அந்தோனியார் சாப்பிட்றதையும் இழுத்துருப்பான், அவ்வளவுதான் ஒண்ணு. பிரதர் விக்கிரகம் ஏதோ பல்ல வச்சுட்டு அப்படியே கண்ணு பெருசா காட்டிட்டு இருந்தா நினைக்காதீங்க. நானும் போறேன், சில வீட்டுல பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஒரு பக்கம் மாதா, ஒரு பக்கம் பிளாஸ்டிக்ல ஒரு மாதா, இந்த பக்கம் களிமண்ல ஒரு மாதா, இந்த பக்கம் மரத்துல ஒரு அந்தோனியாரு. அது போது சரி, வீட்டுல செத்தவங்களையாவது அதோட விடுவோமான்னு பார்த்தா ஒரு போட்டோ மாட்டினா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு லைட்டை போட்டு அதுக்கு ஒரு பத்தி வச்சு அதுக்கு கீழே ஒரு 2000 நோட்டு செல்லல இப்ப, அது கூட அது 2000 ரூபாய் தாளை வச்சு அதுக்கு பக்கத்துல போக்கஸ் லைட்டை வச்சு, அட கொடுமையே. ஏங்க ரட்சிக்கப்படாதவனா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட வீடுகள்ல இருக்குது பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உணர்வை தரட்டும், உணர்வை தரட்டும். கர்த்தர் சொல்றாரு, தீமையும் செய்யாது நன்மையும் செய்யாது, தூக்கி போடு, தூக்கி போடு. பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை நீங்களான்னு வச்சிருக்கிறோம் பாருங்க, இது என்ன செய்யும் வசனம் சொல்லுது, அப்படி பரிசுத்தம் பரவி பிடிக்குதோ இல்லையோ, இந்த பாவம் டக்குன்னு பரவி பிடிச்சிரும் பாருங்க. எடுங்க பாப்போம், யாத்திரை 32வது அதிகாரம், யாத்திரை 32வது அதிகாரம். அடுத்து கவனிங்க, இந்த விக்கிரக ஆராதனை நம்ம லைஃப்ல இருக்கு தெரியுமில்ல, இது ஒரு தொற்று வியாதி மாதிரி, கண்டேஜியஸ். இப்ப தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொன்ன உடனே 2வது வசனம் பாருங்க, அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி ஊழியத்துக்கு கொடுனா ஒருத்தரும் கொடுத்துருப்பானோ கொடுத்துருக்க மாட்டானோ எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு மாத்திரம் பாருங்க எல்லாவற்றையும் கலட்டி கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்களை ஒருத்தர் கூட விடல பாருங்க. வசனம் சொல்லு, ஜனங்கள் எல்லாரும், ஜனங்கள்னு போட்டிருந்தா அதுல 10 பேர் விட்டான்னு அர்த்தம். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்துல கொண்டு வந்தார்கள். அவன் பொண்ணை வாங்கினான், சிற்ப கருவினால் கருப்பிடிச்சான், கண்டுகுச்சியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், ஆரோன் சொல்லல, ஆரோன் அப்படியே திக்கி திணறி நிக்கிறான், பாதி அடி வாங்கிடக்கூடாது, இவங்கள்ட்ட அடி வாங்க கூடாது, மேல இருந்து வந்தா மோசைக்கிட்ட அடி வாங்க கூடாது, தம்பிட்ட அடி வாங்கின அண்ணன்ற மாதிரி ஆகி போயிரும், என்ன பண்றது, அப்படியே ஒரு மாதிரி திக்கி திணறி. இந்த பாஸ்டர் வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அப்படியே திணறிட்டு நிக்கிறான். கவனிங்க, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இந்த பாவம் தொடர்ந்து பாருங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து, அப்பா ஆமா அதிகாலையில் எழுந்து, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை எழுந்து ஆலயத்துக்கு போவோம்னா அதே நாளைக்கு ஊட்டிக்கு டூருக்கு போகலாம். ராத்திரிலாம் மட்டும் தூக்கமே வரமாட்டேங்குது பிரதர், சர்ச்சுக்கு போன மட்டும்தான் பிரதர் இந்த பாழா போன தூக்கம் வந்து அப்படி கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இங்க பாருங்க, கண்ணுக்குட்டி வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் வீட்டு மனெல்லாம் போய் எழுப்பல, அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணி, வசனம் சொல்லுது, சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசியும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ரொம்ப வேகமா பரவும் பாருங்க பாவம். மறுபடியும் சொல்றேன், அதை எச்சரிப்பா சொல்றேன், பெற்றோர் நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமோஸ் எடுங்க பாப்போம். ஆகாய் 2வது அதிகாரம். இத தேவன் அங்கீகரிச்ச வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 10ல இருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, 10 எடுத்தாச்சா எல்லாரும்? தரியுன் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே, நல்ல வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்ற வசனம் புரியும், புதுசா இருக்கவங்களுக்கு புரியலன்னா அப்புறம் மெதுவா போய் வீட்டுல வாசிங்க. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தியாகிலும் சாதத்தியாகிலும் திராட்சரசத்தியாகிலும் எண்ணெயாகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்திலே வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கிட்ட போய் கேளு, எப்பா நான் பரிசுத்த மாம்சம் வச்சிருக்கிறேன், என்கிட்ட பரிசுத்த மாம்சம் இருக்கிறதுனால நான் அப்படி போகும் பொழுது என்னுடைய வஸ்திரம், என்னுடைய ட்ரெஸ் அல்லது என்னுடைய கை அங்க இருக்கிற வேற எதிர் மேலேயாயிலும் பட்டா அது பரிசுத்தமாகுமான்னு கேளு. அவங்க எல்லாம் பதில் சொன்னாங்க, பரிசுத்தமாகாது. சரி, ஆண்டவர் அடுத்த கேள்வி வைக்கிறார். இப்ப பிணத்தால ஒருத்தன் தீட்டுப்பட்டான். அந்த நாட்கள் ஆசாரியர்கள் பிணத்தெல்லாம் தொடக்கூடாது, தீட்டுப்பட்டவன் அதுக்குன்னு சுத்திகரிப்பு முறைமை உண்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிணத்தால தீட்டுப்பட்டவன் அவைகளால் வேற எதையாயிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ அப்படின்னு ஆகாய் கேட்டவுடனே எல்லாம் சொல்றாங்க, தீட்டுப்படும். அதனாலதான் சொன்னேன், பரிசுத்தம் ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ, கண்டேஜியஸோ இல்லையோ, பாவம் ரொம்ப கண்டேஜியஸ் பாருங்க.
இதை தேவன் ஒண்ணு மறுக்கலங்க. தேவன் அவர்கள் சொன்னதை வேத நியாயம் சொல்லிட்டே கர்த்தர் எடுத்துக்கிறாரு. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்? பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நீ மாத்திரம் பாதிக்கப்படுறது இல்ல, பிள்ளைங்க பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும், தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஒண்ணு அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்க. உதாரணத்திற்கு நல்ல உதாரணம் சொல்றேன். நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. ஆதி ஆகமத்துல ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாம் இந்த லோத்தையும் கூட்டிக்கிட்டே எகிப்துக்கு போயிட்டான். 13:1 ஜெனிசிஸ் சாப்டர் 13 verse 1 போயிட்டு இப்ப வெளியே வந்தாச்சு. கவனிங்க, 13:1 வெளியே வந்தாச்சு. எகிப்துக்கு போனவன் அங்க பார்வன்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு பார்வன்ட்டையும் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. இப்ப 13:1 வாசிங்க பார்ப்போம். ஜெனிசிஸ் 13:1 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில வந்தார். நல்லா கவனிக்கணும், எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு. ஆபிரகாம் வெளியே வந்துட்டான், லோத்தும் வெளியே வந்தாச்சு. ஆபிரகாம் ரொம்ப நல்லா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உள்ள ஆளு. ஒரு தப்ப செஞ்சுட்டாரு, அதை விட்டு வெளியே வந்துட்டாரு, அது அவரை பாதிக்கல. இந்த லோத்து இருக்கிறான் தெரியும்ல, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல? வசனம் சொல்லுது, அதே அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது லோத்து, நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன் சொன்ன உடனே என்ன வேர்டு போட்டு வச்சிருக்காரு பாருங்க அங்க ஆவியானவர். 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? வாசிங்க. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிப்பதற்கு முன்பதாகவே சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? ஏன்னா எகிப்துக்கு போறான், நைல் நதி ஓரத்துல எல்லாம் செழிப்பா இருக்குது. இவன் எகிப்துட்டு வெளியே வந்துட்டான். ஆனா எகிப்து 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 எகிப்து. ஆபிரகாம் எப்படி சூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஏன்னா ஆபிரகாம் நல்ல ஆவிகுறி முதிர்ச்சி உள்ளவன். போனா அடி வாங்கினா வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டாங்க. லோத்து தெரியுமா? எகிப்து. பார்த்தோன்னே எகிப்து. பெற்றோர் கவனிங்க, நீங்க சில காரியம் செய்வீங்க, நீங்க பெரியவங்க வெளியே வந்துடுவீங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க தெரியும்ல, நீங்க போட்ட விதை உள்ள கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், பிள்ளைங்க லைஃப்ல ஒரு நாளும் எகிப்து விதைச்சிடாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இவையெல்லாம் வாழ்க்கையில விக்கிரகம். தலைமுறை தலைமுறையாய் நன்மை தொடர வேண்டுமே ஆனால் உன் வாழ்க்கை விக்கிரகங்களை விட்டு முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட்டதா இருக்கட்டும். விக்கிரகங்களை விட்டு நீ வேறு விரிக்கப்பட்டவனா இருக்கணும், வேறு விக்கப்பட்டவளா இருக்கணும். நான் சொல்ற வார்த்தை ஒரு உங்களுக்கு கடினமா இருக்கலாம். சொல்றேன், சில நேரத்தை பாருங்க, பிள்ளைகள்லாம் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது சீரியல், ஆனா பிள்ளை நினைக்கும் அதான் ஹிஸ்டரின்னு நினைக்குங்க. சில பேர் வீட்டுல எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து படம் பார்க்கறவங்க எல்லாம் உண்டு. நம்ம சபையில யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். தியேட்டருக்கு போய் படம் பார்க்கற விசுவாசிகள் எல்லாம் உண்டு. நீ தியேட்டரை விட்டு வெளியே வந்துருவ, பிள்ளை சீட்லயே உட்கார்ந்துருக்கும். பிள்ளை நீ கைப்பிடிச்சிட்டு கூட்டு போவ வெளியே, ஆனா அவன் பார்த்தது எல்லாம் பின்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். வந்துட்டப்பா எகிப்து, எகிப்து அவனை விட்டு இன்னும் வெளியே வரலையே. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும், கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த விக்கிரக ஆராதனை எப்பொழுதும் ரொம்ப கண்டேஜியஸ் பாருங்க, கண்டேஜியஸ். அது தொடர்ந்து பிடிக்கும். நாம எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க பாருங்க, நீங்க சொல்லிடுவீங்க, நீங்க சொல்லிட்டு சபைக்கு வந்துடுவீங்க, பக்கத்துல சொல்லுவான் அவன் சர்ச்சுக்கு போறான், அவனே சொல்றான் ஆயுத பூஜைக்கு அங்க பொறி கொடுக்குறான்னா நம்மளுக்கு 4 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பான். நான் வரமாட்டேன், அவனுக்கு ப்ரொமோஷன் போயிரும், இன்க்ரிமெண்ட் போயிரும், எல்லாம் போயிரும். இன்னொன்னு இருக்கும் பாருங்க, அதுவும் பெந்தேகோஸ்தே சபைக்கு தான் போகும், அதுவும் அல்லேலூயா சொல்லலாம். அது போய் ஸ்தோத்திரத்தோட புசிக்கப்படுமாகில் எல்லாம் தொகுனு வாங்கி வாயில போடும் பாருங்க. கண்டேஜியஸ். நீ பண்ணது எத்தனை பேருக்கு பாதிப்பு தெரியுமா? சிரிக்கிறதுக்கு சொல்லல, சிரிக்கிறதுக்கு சொல்லல. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா விஷயத்திலும் அவருக்காக வைராக்கியமா நின்னுதான் தீரணும். ஒரு அழிலே சொல்லுங்களேன் பார்க்கலாம். 2வது, இந்த விக்கிரக ஆராதனை என்ன திரும்ப பண்ணும்? கீழ்ப்படியாமை கொண்டு வந்துரும் பாருங்க. இன்னொருத்தர் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமை வருகிறதோ அங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை தான். அந்த வசனங்களை மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம்.
ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்தார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த 10 கட்டளைகள்ல 1-4 கட்டளைகள் தான் தேவனை பற்றியது, தேவனுக்கு அடுத்த காரியம். 5-10 வரையிலான கட்டளைகள் மனிதர்களிடத்தில் நம்ம காண்பிக்க வேண்டிய காரியங்கள், மனிதர்களோட நமக்கு இருக்கிற தொடர்பு. கரெக்டா? உண்மைதானே? 1-4 வரையிலும் கட்டளை படிக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவருக்கு கட்டளை கொடுத்தாருன்னா, அவரோட அவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. 1-4 வரைக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள், 5-10 வரைக்கும் மனுஷனுக்கு அடுத்த காரியங்கள். கொலை செய்யாத, பொய் சொல்லாத, இதெல்லாம் மனுஷனோடு நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியம். இந்த 1-4 வரைக்கும் அவரோடு இருக்கிற நமக்கு இருக்க வேண்டிய ஐக்கியம். இந்த 4ஐயுமே அவன் மீறிட்டான் தெரியுமா? உதாரணத்திற்கு ஃபர்ஸ்ட் கட்டளை, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், தேவன் வேண்டாம். இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தேவர்கள் வேண்டும், எங்களுக்கு தேவர்கள் வேணும். 2வது ஆண்டவர் சொன்னாரு, எந்த ஒரு உருவத்தின் சொரூபத்தின் உண்டு பண்ணாத. இவன் சொன்னான், கன்று குட்டியை நாம உருவாக்கணும். அடுத்தது சொன்னார், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். இவங்க சொன்னாங்க, எய்த்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு போன தெய்வங்கள் எங்களுக்கு வேணும். என்னென்ன பேர சொன்னா எனக்கு தெரியல. அடுத்தது சொன்னாரு, என்னுடைய பரிசுத்த நாள், ஒரு நாளை பிக்ஸ் பண்ணாரு, இதுதான் உனக்கு சாபாத் டேன்னு. இவங்க சொன்னாங்க, நினைச்ச நாள்ல கொண்டாடு, நினைச்ச நாள்ல பண்டிகை, நினைச்ச நாள்ல பலி செலுத்து, நினைச்ச நாள்ல சமாதான பலியை செலுத்து, நினைச்ச நாள்ல சர்வாங்க தகன பலியை செலுத்து. எல்லா விதத்திலும் எப்பொழுதெல்லாம் விக்கிரகம் உழைக்குதோ அப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்க்கையில தானா வந்துரும் பிரதர். இன்னொரு இடத்துல சொல்றேன், எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாம வருதோ அப்பொழுதெல்லாம் விக்கிரகம் தலை தூக்கி நம்ம நினைக்க வேண்டியதான். நீங்க நினைப்பீங்க, சின்ன காரியம் தானே பிரதர், விக்கிரகம் வருது, விக்கிரகம் வருது. எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி, நீங்க நாட்டுற விக்கிரகம் 40 அடியா இருந்தாலும் சரி, நீங்க நாட்டுகிற விக்கிரகம் 4 இன்ச்சா இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில் அது ஒவ்வொரு நாளும் அருவருப்பா தான் தெரியும். அவன் யாருக்கும் தெரியாது நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வசனத்தை இருங்க பார்ப்போம். 32வது அதிகாரம் 7வது வசனம், எக்ஸோடஸ் 32. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது உள்ள வந்துட்டனால என்ன தெரியுமா சொல்றாரு? 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். They corrupted themselves. அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இதெல்லாம் நாங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதில் ரொம்ப அசால்ட்டா யாரும் இருக்க வேணாம். வசனம் சொல்றது கெடுத்து கொண்டார்கள். அடுத்து பாருங்க, 8வது வசனத்தை சொல்றாரு, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இந்த விலகினார்கள், இத எபிரேயர் 2வது அதிகாரம் நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். அவர்களுக்கு நான் ஒரு வழியை வச்சேன், அவன் தானா ஒரு வழியை போட்டுக்கிட்டான். நான் வைத்த வழியை விட்டு அவர்கள் விலகினார்கள். 9வது வசனம் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன பிரசங்கம் கேளுங்க. இந்த வணங்கா கழுத்துன்ற ஒரு வார்த்தை, அவன் அங்க மாடை தானே உண்டு பண்ணி வச்சிருந்தான். இந்த என்னதான் காளமாடா இருந்தாலும் கூட அதை ஏர் பூட்டி உழுறதுக்குன்னு பழக்குவாங்க. மிருகங்கள் கொடுத்தாலும் இது டேம்டா அன்டேம்டான்னு கேட்பான். அந்த மாதிரி இதெல்லாம் பழக்கினாலும் வசனம் சொல்லுது, வணங்கா கழுத்து. 1000 பிரசங்கம் கேட்கட்டும், எத்தனை முறை கர்த்தர் பேசட்டும், வேதத்தை திறந்து வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவும் உணர்த்தினா கூட, எனக்கு தெரியாததா, எனக்கு தெரியாததா, நேத்து நான் பிரதிஷ்டை பண்ணாங்க, இன்னைக்கு பார்த்துக்கலாங்க, விடுங்க. கர்த்தர் 3 காரியங்களை சொன்னார். 1, இவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 2வது சொன்னாரு, நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை விட்டு அவர்கள் வழி விலகினார்கள். 3வது, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. எப்பொழுதுமே விக்கிரக ஆராதனை ரொம்ப ஆபத்தானது. 2வது, இந்த விக்கிரக ஆராதனையால உண்டான விளைவு நிறைய சொல்லணும், நமக்கு நேரம் இல்லை. இந்த விக்கிரக ஆராதனையால உண்டான விளைவு என்ன தெரியுமா கொண்டுச்சு? 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதே 32:19, பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்று குட்டியை கன்றுக்குட்டி நடத்தின கண்ட பொழுது மோசே கோபம் உண்டவனாகி, போதும். ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எப்பொழுது விக்கிரக ஆராதனை வருகிறதோ, வசனம் சொல்லுது, தேவனிடத்திலிருந்தே கொண்டு வந்தது. இடத்துல சொன்னா அவருக்கு நடுவுல உங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஐக்கியம் முற்றிலுமாக சிதைந்து போகிறது. நொறுக்கி போட்டான், பின்னால் அவன் எடுத்துட்டு போனான். அது நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். எப்பொழுது விக்கிரகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்
உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டங்கள், அவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே சிதைக்கப்படுகிறது. இதை விட பரிதாபம் இருக்கவே முடியாது. 2 காரியம் தான் அங்க நடந்துச்சு. மோசே பண்ணது ஒண்ணு பண்ணான். தேவன் இடத்துல இருந்து எந்த நியாயத்தை வாங்கிட்டு வந்தானோ அந்த பிரமாணங்கள் எல்லாம் போட்டு உடைச்சான், கற்பலகைகளை நொறுங்கிச்சு. 2வது ஒண்ணு பண்ணான், அந்த விக்கிரகத்தை அக்னியில சுட்டு சாம்பலாக்கி பொடி பண்ணி தண்ணீர்ல போட்டு எல்லாரும் குடிங்கடான்னா சொன்னா, பாவத்தினுடைய கொடுமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, விக்கிரகாரதனுடைய விபரீதம் என்னன்றதை புரிஞ்சுக்கோ. அது எங்க போகணும்? குடிச்சவன் சரீரத்துக்குள்ள போகணும். என்ன உபாதை வந்தாலும் நீ அனுபவிச்சு தான் தீரணும். பாவம் கொடியது. வீட்டுல போய் யாருன்னா தங்கத்தை அரைச்சு குடிச்சிட போறீங்க, தங்க பஸ் பண்ணு. மோச ஒரு காரியத்தை உணர்த்தினான், கொடுமையானது தெரிஞ்சுக்கோ, பாவம் கொடுமையானது. ஏன் குடிக்க வச்சான்? ஒவ்வொரு ரத்த நாளங்களுக்குள்ள அது போகணும். பாவம் எவ்வளவு கொடிதானது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். பாவம் கொடிதானது. நீ ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற. உனக்குன்னு நீ சும்மா இந்த இடத்திற்கு வரல. உனக்குன்னு ஒரு ஆடு ஏற்கனவே அடிக்கப்பட்டு அது ரத்தம் சிந்தினபடினால தான் உனக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இதையும் மிஞ்சி நீ வேற ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணிடாத பிரதர். இந்த உலகத்துல தேவன் வெறுக்கிற பாவங்களிலே கொடுமையான ஒண்ணு, தேவனுடைய பார்வைக்கும் உங்க பார்வைக்கும் தவிர்த்து வேற யார் பார்வைக்கும் தெரியாத ஒன்று உண்டானால் உங்க இதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற விக்கிரகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீட்டுல எந்த விக்கிரகமும் இல்லை. ஆனா இதயத்துல எந்த விக்கிரகம் இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம தேவனுடைய பார்வையில விக்கிரகங்கள் இருக்குமே ஆனால் ஆண்டோட்ட கேளுங்க, என் இருதயத்தில் நாட்டப்பட்ட விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு பிடுங்கி போட எனக்கு உதவி செய்யுங்க. தீர்க்க தரிசனம் அவர் சொல்லிட்டார். இவர் எவர்னா சொல்லிட்டு போட்டோம். நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் நம்முடைய இதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றுகிற வரையிலும் நீங்களும் நானும் தேவனை பகடி பண்ண பார்க்கிறோம். தேவனும் நம்ம கிட்ட விளையாடத்தான் பார்ப்பாரு. அப்படிதான் அவர் சொல்றார், நீ விளையாடுறியா, நானும் விளையாண்டு பார்க்கிறேன். அந்த ஒரு நிலைமைக்கு யாரும் வந்துடவே கூடாது. ஆமே, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ இன்றைக்கு முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுப்போம். ஒரே ஒரு வசனத்தை எடுங்க, எல்லாரும் எழுந்து நின்னுங்க. சங்கீதம் 139 23 24 கடைசி 2 வசனங்களை சின்சியரா வாசிக்கும். ஆண்டவருக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? இருதயத்துல விக்கிரகத்தை நாட்டி இருக்கிற இப்படி தானே சொன்னாரு எசேக்கியேல் 14. அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் பார்த்து சொல்றாரு. ஒருவேளை பிசினஸா இருக்கலாம், உங்க உறவுகள் இருக்கலாம், நீ பாக்குற வேலையா இருக்கலாம், படிக்கிற படிப்பா இருக்கலாம். தேவனுடைய இடத்தை மாத்திரம் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தயவு செய்து கவனமா இருங்க. எல்லாரும் எடுங்க. 139 23 24. நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்க, ஒன்னும் தெரியல. இப்ப தாவீதை போல அந்த இடத்திற்கு வந்துட வேண்டியதான். வாசிப்போமா எல்லாருமே? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தாயா. சின்சியரான பிரேயர் பிரதர். தேவனை பிரியப்படுத்தணும்னு விரும்புற ஒவ்வொருத்தன் உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஜெபம். பவுல் சொன்னானே, நான் எப்படி ஆயிலும் மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். சும்மா சபைக்கு போறதுனாலாம் வந்துடாது. நம்ம சொல்ற சபைக்கு போறதுனாலாம் வந்துடாது, நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால வந்துடாது. ஒவ்வொரு நாளும் சாகிற வரையிலும் அல்லது கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குது, நம்முடைய நாட்கள் அது நடக்கணும். கர்த்தருடைய வருகை வரையிலும் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க ஏறெடுங்க. ஒவ்வொரு நாளும் ராத்திரியில இந்த வசனத்தை சொல்லுங்க. தேவனே, நீர் என்னை ஆராயா, நீர் என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும், நீர் என்னை சோதித்து பாரும், நீர் என்னுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி, உமக்கு வேதனை உண்டாக்குற வழி எதுவா இருந்தாலும் அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. விக்கிரகங்கள் நடக்கட்டும், வெளியே போட்டும். என்னை நித்திய வழி எதுவோ அதுல என்ன நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க.
Thank you, Lord. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. எந்த உள்ளம் தங்க ஐயா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் மாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் மாக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது பாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது பாரும் இயேசு நாயகா. எல்லாம் கையை உயர்த்தி என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. உங்கள் விக்கிரகங்களை விட்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவிசுவாசிக்கு இல்ல, ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களை தான் சொல்றாரு. உன் இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள், நாட்டப்பட்டிருக்கு. கர்த்தர் என் கூட தான் பேசுறாரு. நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தின் அதிகமா நான் கொடுக்கணும். பிரதர் சிஸ்டர், காண நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம், அல்லது காணனுக்குள்ளே கூட தான் இருக்கிறோம். எசேக்கியேலினுடைய நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள இருந்தவங்க யாருக்கும் வெளியே தெரியல, ஆனா இருதயத்தில் இருக்கிறது அவர் அறிவார். எசேக்கியேலுக்கே கர்த்தர் சொல்லிதான் தெரிஞ்சது. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிறத அவர் அறிவார். நேற்றைக்கு
திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் இந்த காரியங்களை உணர்த்தினார். நீ சபைக்கு இதை சொல்லு. இன்னும் தங்களுடைய இருதயங்களில் விக்கிரகங்களை நாட்டி இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அதான் தடையா இருக்குது. சொல்லு. எனக்கு தெரியாது யாருன்னு. ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே நான் அதை இருக்கக்கூடாது ஐயா, நான் அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பமோ என் பிள்ளைகளோ எனக்குன்னு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களோ அல்லது ஊழியமோ கூட என் வாழ்க்கையில விக்கிரகமா வேண்டவே வேண்டாண்டவரே. இன்னைக்கு பாடினது போல இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா சொல்றதுக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அன்பின் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்குகிற வழி எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விலக்கி நித்திய வழியில எங்களை நடத்துங்கப்பா. உங்களை மாத்திரம் நாங்க பற்றி கொள்ளுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கிருபை தங்கி இருக்கட்டும். தேவனுடைய நீட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகளை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அவர் நிறைவாய் செல்லட்டும் ஐயா. விக்கிரங்களற்ற வாழ்க்கை வாழட்டும். தேவன் அவர்கள் இருதயத்தின் மேல நாட்டப்படுவீராக. அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நீர் இருப்பீராக. அவருடைய வலது பரிசத்துல கர்த்தர் நீர் நிற்பீராக ஐயா. உமக்கு நன்றி. உடைய கிருபையுள்ள வசனத்திற்கு, பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர்வராய் ஊழியனாகிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய ஆளுகை மாத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கட்டும். எல்லா வியாதியும் கூறும் மடக்கடிக்கப்படட்டும். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த அவர்களுக்கு உதவி செய்யும். போக்கில் மரத்தினுடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கட்டும். துதிக மகிமையெல்லாம் ஒரு கேர் எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மோரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்கப்படும் உங்கள் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.